ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயிண்ட் எடுத்தீங்க. நம்ம வந்து கட்சியை தொடங்குனவரை விட, கட்சியை நடத்தினவரை விட அதிகமான காலம் இருந்திருக்காங்க. ரொம்ப சரிதான். ஏன்னா அவங்கெல்லாம் இடையிலே இறந்துட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் விட அதிகமான காலம் அந்த கட்சியில் இருந்திருக்காங்க. உண்மைதான். இது எமோஷனலான டிசிஷன் தான். ஆனால் நம்ம வந்து எளிமையில் பார்க்கணும். அரசியல்வாதிகளுக்கு எமோஷன்ஸ் கிடையாது. நம்ம வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம வந்து அரசியல்வாதிகள் வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. அவர்கள் உணர்ச்சி வசப்பட வைப்பாங்க, உணர்ச்சிகளை தூண்டுவார்கள். அவர்கள் உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள். அவங்களை என்ன இழிவாக பேசினாலும் அவர் நல்ல உதாரணம் திரு செங்கோட்டையன் தான். அவர் வந்து கட்சி விட்டு நீக்கினா பிறகு பாருங்கள், இதுதான் நான் உழைச்சதுக்கு பரிசு அப்படின்னு சொல்லுவாரே தவிர, எடப்பாடி அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்ட மாட்டார். இதுதான் வந்து ஒரு அரசியல் அடிப்படையான விஷயம். அப்போ வந்து ஒரு எமோஷனலாக அவர் இருந்திருக்கும். பட் வந்து உணர்ச்சிகளை தாண்டி நிதர்சனத்துக்கு நோக்கி போகணும். அதுதான் அரசியல்வாதிகளுக்கான தன்மை. நம்ம ஒரு உதாரணத்தோட செல்லூர்ராஜ் அவர்களை வந்து எல்லாருமே வந்து தெர்மோகோல் ராஜுன்னு நிறைய கேலி பண்ணி பெரிய விமர்சனம் பண்ணாங்க. அவர் அதை கண்டுக்கவே இல்லை. ரொம்ப சுலபமாக அது ஒரு விளம்பரம் தானே தம்பி அப்படின்னு கடந்து போகிறார். அப்போ வந்து இதுதான் முக்கியம். நம்ம அடுத்த கட்டம் என்னங்கிறதான் கேள்வியை தவிர பழசை நினச்சிக்கிட்டே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. அப்போ கட்சியை விட்டு நீக்கப்பட்டாச்சு. திரு எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டார். அப்போ திரு செங்கோட்டையனுக்கு அடுத்து என்னங்கிற கேள்வி. 2-3 வாய்ப்புகள். ஒன்று டிஎம்கேல சேர்றது, மனோஜ் பாண்டியன் போல. அது இவருடைய உயரத்துக்கு சரி வராது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மான்னு சொல்லி பழகி வந்து திருப்பி அங்கே போகிறங்கிற ஒரு சேலஞ்சான விஷயம்.